ஹலோ! என்னோட ஆகஸ்ட் மந்த் ரீட்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மந்த் நான் ஒரு 5 புக்ஸ் படித்தேன். அதில் முதல்ல வந்து இந்த இவள் கிரா அவர்களுடையது. அதாவது நம்ம சின்ன வயசில் இல்லை இப்போ கூட நீ என்ன பெரிய இவளா நீ பெரிய இவனா அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? அந்த இவளுக்கும் இவனுக்கும் மேபி இந்த இவளுக்கு மட்டும் ஒரு கதை இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இவள் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருந்திருப்பாங்களா? அந்த இவள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி அந்த இவளை சுற்றி நடக்கிற ஒரு கற்பனை கதை தான் இந்த இந்த இவள் அப்படிங்கிற கதை. அண்ட் அடுத்ததா பிஞ்சுகள் கீரா அவர்களுடையது தான். நம்ம சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நிறைய மரங்களை பார்த்துருப்போம், நிறைய பூக்களை பார்த்துருப்போம், நிறைய பறவைகளை பார்த்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி ஒரு சீட் மாதிரி இருக்கும். அந்த சீடை வந்து கையில் வச்சுட்டு தண்ணி ஊற்றுனா பட்டாசு மாதிரி வெடிக்கும். இப்போ கூட கிராமங்கள் சைடில் சின்ன சின்ன பூக்கள் மாதிரி ஒரு செடி இருக்கும். அதை பிச்சு மூக்குத்தி மாதிரி அழகாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பறவைகள், மரங்கள் எல்லாத்த பற்றியும் இன்ஃபேக்ட் நம்மளுடைய சின்ன வயசையே நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு புத்தகம் ஒரு சின்ன பையனை சுற்றி நகர்ற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்ததா ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட் டக்போக்கி அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனல் தெரப்பி டைப் புக். மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கணும்னு நம்ம யோசிக்கலாம். அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இல்லை நம்ம என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ரியலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு புத்தகம் தான் இது. பேக் சகி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததா ரொம்ப பாப்புலரான ஒரு புத்தகம் கிழவனும் கடலும், எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்களுடையது. ரொம்ப நாளாக மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா வந்து கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. மீனோட பயங்கரமான போராட்டம் நடக்கும். இந்த மீனுக்கும் இந்த மனிதனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு உயிர் போராட்டம் தான் இந்த கதை. பட் இந்த கதையை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக இது வழியாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது உங்கள் லைஃப்பில் கற்றுப்பீங்க. அது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததா இந்த புக் வந்து நான் ரீசெண்டாக ஈரோடு புக் ஃபேரில் வாங்கினேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் சீக்கிரமாக எனக்கு இதை படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கேரள பழங்குடி கவிதைகள் தேர்வும் மொழியாக்கமும் வந்து நிர்மாலியா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக் இந்த பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது கேரளாவில் இருக்கிற பழங்குடி மக்கள், அதுலேருந்து ஒரு 18 கவிஞர்கள் 11 பழங்குடி மொழியில் பல கவிதைகள் எழுதியிருக்காங்க. அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் அவங்களுடைய அந்த பழங்குடி பற்றியும் அவங்களுடைய மண் பற்றியும் அவங்க அது மேலே வச்சுருக்கிற காதலை பற்றியும் இன்னும் பல விஷயங்களை பற்றி சொல்லும். இதில் ஒரு கவிதை சாகித்ய அகாடமி விருது கூட வாங்கியிருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ஆகஸ்ட் ரீட்ஸ். எனக்கு இந்த புத்தகங்களில் எல்லா புத்தகமுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நீங்கள் அடுத்து ஏதாவது ஒரு புத்தகத்தை ட்ரை பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா அது என்னங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.